வெல்கம் டு எக்ஸ் ஹப் தமிழ். நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி. எங்களுடன் பயணிக்கவும். வெற்றி உறுதி. டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தில் திருக்குறளின் 20 முக்கிய அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் நேர்மையும் ஒழுக்கமும் அறத்தும் சமூக ஒற்றுமையும் ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் திருக்குறளின் அடிப்படை விளக்கம், சொல்லுரை, பொருளுரை மற்றும் நுட்பமான விளக்கவுரைகளை புரிந்து கொள்வதன் மூலம் இதனை சிறப்பாக பயிலலாம். இன்றைய பாடம்: ஊக்கமுடைமை. அதிகாரம் 60. பால் பொருட்பால். இயல் அரசியல். ஊக்கமுடைமை என்பது செயலை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை, மன எழுச்சியுடன் செயலாற்றுதல். குறள் 591. உடையர் எனப்படுவது ஊக்கம் அத்தில்லார். உடையது உடையரோ மற்று. உடையர் எனப்படுவ தூக்கம தில்லா. உடைய துடையரோ மற்று. சொல்லும் பொருளும்: உடையர் செல்வம் உடையவர்கள் எனப்படுவது என்று சொல்லப்படும் உரிமை. தூக்கம் வெறும் பெயர். அஃது அது. இல்லார் செல்வம் இல்லாதவர்கள். உடையர் செல்வம் உடையவர்கள். உடையரோ உண்மையில் செல்வம் உடையவர்களா? மற்று வேறு. பொருளுரை: செல்வம் உள்ளவர்களே உடையர் என்று பெயர் பெறுகின்றனர். ஆனால் உண்மையில் செல்வம் இல்லாதவர்கள் உடையராக இருக்க முடியாது. விளக்கவுரை: ஒருவருக்கு செல்வம் இருந்தாலே அவர் உடையர் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் உண்மையில் செல்வம் இல்லாதவர்களும் உடையர்களாக இருக்க முடியாது. செல்வம் என்பது ஒருவர் வாழ்வில் நிரந்தரம் நிலைத்து நிற்காது, அது கைவிடக்கூடியது. ஆதலால் உண்மையான செல்வம் என்பது ஒருவர் குறிக்கோளுடன் செயல்படும் மனநிலையே ஆகும். செல்வத்தை மட்டும் வைத்தே ஒருவர் மகிழ்ச்சியடைய முடியாது. உண்மையில் செல்வம் உள்ளவர்களே அடையாளமாக உடையராக கருதப்படுவார்கள். குறள் 592. உள்ளமுடைமை. உடைமை பொருளுடைமை. நில்லாது நீங்கி விடும். உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை. நில்லாது நீங்கி விடும். சொல்லும் பொருளும்: உளம் மன உறுதி. உடைமை மனதில் உறுதி உடையவர். பொருள் உடைமை பொருள் செல்வம் உடையவரின் நிலை. நில்லாது நிலைத்து நிற்காமல். நீங்கி மறைந்து. விடும் போய்விடும். பொருளுரை: மன உறுதியுடன் இருக்கும் நிலை உண்மையான உடைமையாகும். ஆனால் செல்வம் நிலைத்து நிற்காது, அது ஒருநாள் விடைபெறவே செய்யும். விளக்கவுரை: ஒருவரிடம் செல்வம் இருக்கலாம், ஆனால் அது நிலையாக இருக்காது. காலச்சூழலினால் அது மாறுபடும். ஆனால் மன உறுதி என்பது நம்மிடம் இருந்து எந்த காலத்திலும் நீங்கி விடாது. ஒருவன் செல்வத்தையே நம்பி வாழ்ந்தால் அது ஒருநாள் முடிந்துவிடும். ஆனால் மன உறுதி இருப்பவர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் ஏற்படாது, ஏனெனில் அவர்களது உழைப்பும் முயற்சியும் அவர்களை முன்னேற்றும். எனவே மன உறுதி என்பதே உண்மையான செல்வமாகும். குறள் 593. ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம். ஒருவந்தம் கைத்துடை யார்? ஆக்கமிழந்தேமென்றல்லாவார் ஊக்க. மொருவந்தம் கைத்துடை யார்? சொல்லும் பொருளும்: ஆக்கம் செல்வம். இழந்தேம் இழந்துவிட்டோம். என்று அல்லால் அல்லாமல். ஆரோக்கம் தைரியம். ஒருவன் ஒரு மனிதன். தன் கைத்துணை முயற்சி மற்றும் உழைப்பு உடையவர். பொருளுரை: ஒருவர் செல்வத்தை இழந்தால் அவர் தைரியத்தை இழக்கக்கூடாது. முயற்சி மற்றும் உழைப்பால் அவர் மீண்டும் வளரலாம். விளக்கவுரை: செல்வம் என்பது மாறுபடும். இன்று இருப்பது நாளை இல்லாமல் போகலாம். ஆனால் ஒரு நபர் தன் முயற்சியையும் உழைப்பையும் விட்டுவிடாமல் இருந்தால் அவர் மீண்டும் செல்வம் சேர்க்க முடியும். வாழ்க்கையில் ஏதாவது இழந்துவிட்டோம் என்று நொந்துவிடாமல் ஆர்வத்துடன் முயற்சியை தொடர வேண்டும். ஏனெனில் முயற்சி இல்லாமல் வெற்றியும் இல்லை. குறள் 594. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா. ஊக்கமுடையா நுழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா. ஊக்கமுடையா நுழை. சொல்லும் பொருளும்: ஆக்கம் செல்வம். அதர்வினாய் தன்னுடைய முயற்சியால். செல்லும் பெறப்படும். அசைவிலா மன உறுதி இல்லாத. ஊக்கம் முயற்சி. உடையான் உடையவன். உழை முயற்சி செய்யும் வழி. பொருளுரை: தன்னுடைய முயற்சியால் பெறப்படும் செல்வம் நிலையானதாக இருக்கும். ஆனால் மன உறுதி இல்லாதவன் முயற்சியில் தொடர்ந்து செயல்பட மாட்டான். விளக்கவுரை: உழைப்பினால் கிடைக்கும் செல்வமே ஒருவனுக்கு நிலையானதாக இருக்கும். பிறரால் கிடைக்கும் செல்வம் அல்லது தன் முயற்சி இல்லாமல் பெறும் செல்வம் நிலையாக இருக்காது. ஒரு மனிதன் தனது முயற்சியில் அசைவில்லாமல் செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி பெற முடியும். மன உறுதி இல்லாதவன் சிறந்த வாழ்க்கையை அடைய முடியாது, ஏனெனில் அவன் முயற்சி செய்வதற்கும் முன்பு தோல்வியை ஏற்க விரும்புவான். குறள் 595. வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்த்தம். உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனைய மலர்நீட்ட மாந்தர்த்தம். உள்ளத்தனைய துயர்வு. சொல்லும் பொருளும்: வெள்ளத்தனைய வெள்ள நீரில் உள்ளது போல். மலர் நீட்ட மலர் உயர வளர்வது. மாந்தர்த்தம் மனிதர்களின். உள்ளத்தனைய மனநிலைக்கு ஏற்ப. துயர்வு துன்பம். பொருளுரை: மனிதனின் துன்பம் வெள்ள நீரில் மலர் உயர வளர்வது போல அவனது மனநிலைக்கு ஏற்ப அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். விளக்கவுரை:
மனிதனின் மனநிலை மிகவும் முக்கியமானது. அவன் எப்படி நினைக்கிறானோ அதற்கேற்ப அவனது துன்பங்களும் பெரிதாக அல்லது சிறிதாக தோன்றும். வெள்ளத்தில் மலர்கள் வளர்வது போல மனம் துன்பங்களை பெரிதாக நினைத்தால் அது அதிகமாகிவிடும். அதேபோல் மன உறுதியுடன் இருப்பவர்களுக்கு துன்பம் குறைவாகவே இருக்கும். எனவே துன்பங்களை சமாளிக்க மனதின் பலம் அவசியம். குறள் 596. உழுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது, தள்ளினன் தள்ளாமை நீர்த்து. உழுவதெல்லாம் உயர்வுள்ளன் மற்றது, தள்ளினன் தள்ளாமை நீர்த்து. சொல்லும் பொருளும். உழுவது எண்ணுவது, எல்லாம் அனைத்தும். முயர்வு உயர்ந்தது, உளன் உழவன், மற்றது மற்றவை. தள்ளினும் விலக்கினாலும், தள்ளாமை விலகாது, நீர்த்து பிறக்கும். பொருளுரை. உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவருக்கே மேம்பட்ட நிலை கிடைக்கும். மற்றோர் நினைப்புகள் தடுக்கப்பட்டாலும் மீண்டும் தோன்றும். விளக்கவுரை. ஒருவர் தன்னுடைய எண்ணங்களை உயர்வாக வைத்துக் கொண்டால் அவர் வாழ்வில் உயர்வை அடைய முடியும். உயர்ந்த எண்ணங்கள் மட்டுமே உயர்வான செயல்களை உருவாக்கும். மற்ற எண்ணங்கள் வந்தாலும் ஒருவன் மனதிலிருந்து அவை விலகாது. தன்னம்பிக்கை, இலட்சியம், வளர்ச்சி என நல்ல எண்ணங்களை வைத்திருப்பதே வெற்றிக்கு வழியாகும். அடிக்கடி தோல்வியால் மனம் உடையும் ஒருவர் தன்னுடைய எண்ணங்களை உயர்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். குறள் 597. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிர், பட்டுப்பாட்டூன்றும் களிறு. சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிர், பட்டுப்பாட்டூன்றும் களிறு. சொல்லும் பொருளும். சிதைவு சிதைவடைதல், தொல்கார் அழிய மாட்டார்கள். உறவு உறுதி உடையவர், புதையம் தடுப்பு. பட்டு மாட்டிக்கொண்டு, பாடு பாடுபட்டு, ஊன்றும் தப்பிக்க முயலும். களிறு யானை. பொருளுரை. உறுதியானவர்கள் எதிலும் சிதைவடைய மாட்டார்கள். அவர்கள் தடுப்புகளில் மாட்டினாலும் யானையை போல் விடுபட முயல்வார்கள். விளக்கவுரை. உறுதி என்பது மனிதனின் வெற்றிக்கு அடிப்படை. உறுதியான மனநிலை உடையவர்கள் எதையும் சமாளிக்க முடியும். ஒரு யானை குடைச்சலில் மாட்டிக்கொண்டாலும் அதன் தன்னம்பிக்கை மற்றும் வலிமையால் அதிலிருந்து வெளியேறி விடும். அதுபோல் முயற்சியில் உறுதியானவர்கள் எந்த தடையையும் கடந்து முன்னேறுவார்கள். சிதைவடையாமல் தன்னம்பிக்கையுடன் இருப்பதே வெற்றிக்கு வழி. குறள் 598. உளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து, வள்ளியம் என்னும் செருக்கு. உளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து, வள்ளியம் என்னும் செருக்கு. சொல்லும் பொருளும். உளம் மனம், இல்லாதவர் இல்லாதவர்கள், எய்தார் அடைய முடியாது. உலகத்து உலகத்தில், வள்ளியம் உயர்ந்த செல்வம், என்னும் என்று சொல்லப்படும். செருக்கு பெருமை. பொருளுரை. உறுதியற்றவர்கள் உலகத்தில் செல்வச் சிறப்பை அடைய முடியாது. விளக்கவுரை. உறுதியான மனநிலை இல்லாதவர்கள் எந்த சிறப்பையும் அடைய முடியாது. செல்வம், புகழ், உயர்வு ஆகியவை எல்லாம் உறுதியான மனநிலையுடன் செயல்படுபவர்களுக்கு கிடைக்கும். மன உறுதியில்லாதவர் எதிலும் தோல்வியடைவார். உலகில் உயர்ந்த செல்வத்தை பெற உறுதி மற்றும் பயிற்சி அவசியம். பெருமிதம் மட்டும் வைத்தால் உயர்வு கிடைக்காது. குறள் 599. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை, வெறுவும் புலிதாக்குறின். பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை, வெறுவும் புலிதாக்குறின். சொல்லும் பொருளும். பரியது குதிரை, கூர்ங்கோட்டு கூர்மையான கொம்பு, தாயினும் இருந்தாலும், யானை யானை, வெறுவும் பயப்படும். புலி புலி, தாக்குறின் தாக்க வந்தால். பொருளுரை. குதிரைக்கு கூர்மையான கொம்பு இருந்தாலும் புலி தாக்கும் போது யானை கூட பயப்படும். விளக்கவுரை. வலிமை உள்ள ஒரு உயிரினம் கூட சூழ்நிலை பொறுத்து பயப்படலாம். ஒருவருக்கு பெரிய செல்வம், அதிகாரம் இருந்தாலும் பயம் அவரை துன்புறுத்தலாம். அதுபோல் வலிமை இருக்கலாம், ஆனால் எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படும் போது பயம் ஒரு பெரிய மனிதனையும் ஆட்டிவிடும். எனவே யாரும் தன்னைத்தான் மிக வலிமையானவன் என்று எண்ணி பெருமை கொள்ளக்கூடாது. குறள் 600. உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கைய தில்லார், மரமக்கள் ஆதலே வேறு. உரமொருவர்க்குள்ள வெறுக்கை தில்லார், மரமக்கள் ஆதலே வேறு. சொல்லும் பொருளும். உரம் உறுதி, ஒருவர்க்கு ஒருவருக்கு. உள உளவை, வெறுக்கை வெறுப்பு. அஃது அது, இல்லார் இல்லாதவர்கள். மரம் மரம், மக்கள் மனிதர்கள். ஆதலே அதனால், வேறு வேறுபாடு. பொருளுரை. உறுதியான மனநிலை இல்லாதவர்களுக்கு மனிதர்களுக்கு இருக்கும் சிறப்பே இல்லை. அவர்கள் வெறும் மரம் போல் இருக்கும். விளக்கவுரை. மனிதர்களுக்கும் மரங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்களுக்கு அறிவு, உணர்வு மற்றும் முயற்சி செய்யும் சக்தி உள்ளது. ஆனால் ஒருவருக்கு மன உறுதி இல்லையெனில் அவர் வெறும் மரம் போல் பயனற்றவராகிவிடுவார். மன உறுதியின்மையால் பயப்படுபவர் வெற்றியை அடைய முடியாது. எனவே வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய மன உறுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். திருக்குறள்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம். குறள் 591. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார், உடையது உடையரோ மற்று. குறள் 592. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை, நில்லாது நீங்கி விடும். குறள் 593. ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம், உருவந்தம் கைத்துடை யார். குறள் 594.
ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா. ஊக்கமுடையா நுழை. குறள் 595. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம். உள்ளத்தனையது உயர்வு. குறள் 596. உழுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது. தள்ளினன் தள்ளாமை நீர்த்து. குறள் 597. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற். பட்டுப்பாட்டூன்றும் களிறு. குறள் 598. உள்ளம் இலாதவர் ஏதார் உலகத்து. வள்ளியம் என்னும் செருக்கு. குறள் 599. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை. வெறுவும் புலிதாக்குறின். குறள் 600. உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கையா தில்லார். மரமக்கள் ஆதலே வேறு. இது போன்ற முக்கியமான பாடங்களை தொடர்ந்து அறிய எக்ஸ்ஹாப் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எக்ஸ்ஹாப் தமிழ் உங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கான சிறந்த துணை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.